கான்ஃபிடன்ஸ் இஸ் த பெஸ்ட் அவுட்ஃபிட் எவர். எதுக்காக இது சொல்கிற தெரியுமா? ரீசெண்ட்லி ஐ ஹவ் ஃபேஸ்ட் அ கவுன்சிலிங் செஷன். அந்த டைமில் அப்சர்வ் பண்ணது தான் இது. ஸோ ஒருத்தர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம போடுற எக்ஸ்பென்சிவ் கிளாத்ஸோ இல்லைனா எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் நம்ம வச்சுருப்போம் இல்லை, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. சில இடத்துல நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை காட்டலாம். அதுக்காகன்னு எல்லா இடத்துலையுமே வந்து இது எல்லாமே நம்மளுக்கு உதவும்னு சொல்ல முடியாது. த ரீசன் என்னென்னா, இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் தெரியாத இடத்துக்கு போகும்போது அங்கே தெரியாத மக்கள் இருப்பாங்க. நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அவங்க ரிட்டன் அப்படி தான் பேசுவாங்க. ஸோ அங்கே நம்மளோட கேரக்டர் இம்பார்ட்டண்ட், அட் த சேம் டைம் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டண்ட். மோஸ்ட்லி இது எல்லாத்த விட கான்ஃபிடன்ஸ் இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் பயப்படாமல் தயங்காமல் பேச முடியுதான்றது, அண்ட் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியுதான்றது தான். ஸோ பி கான்ஃபிடென்ட். எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் போடுற கிளாத்ஸை விட, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸை விட, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ன்றது இருக்குதுன்னா அது கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.